ஒரு பெரிய கடாயில் பழுத்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து நம்ம வரமிளகாய் செய்யலாம். பச்சை மிளகாயிலையும் செய்யலாம், ஆனால் அதோட கலர் வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும். இந்த மிளகாய் எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 2 செம்பு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் எல்லாம் வெந்தது எப்படி தெரியும்னா, அந்த பச்சை மிளகாயோட வாசம் வரும், அந்த மிளகாய் எல்லாம் நல்லா சுருங்கி வரும். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலிருந்து அந்த மிளகாய் எல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மிளகாய் எல்லாம் நல்லா காஞ்சி வரும். மிளகாய் எல்லாம் காய வச்சு எடுக்கும்போது அதை நீங்கள் உடைக்கும் போது சாஃப்டாக இருக்கக்கூடாது, டக்குன்னு நல்லா சத்தம் கேட்குற மாதிரி காஞ்சிருக்கணும். என்னோட காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வேக வச்சு அந்த பழுத்த பச்சை மிளகாயே ஒன்று ஆரஞ்சு, ரெட், க்ரீனில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே வரமிளகாய் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? தேங்க்யூ.